வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சனி பயிற்சி அப்படின்னோடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனால் இதில் நான் உங்களுக்கு மிகப்பெரிய சனி பயிற்சியிலேருந்து வெளிவரக்கூடிய ரகசியத்தை சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த சனி பயிற்சின்னொடனே உங்களுக்கு சனி பகவான் யாருங்க அப்படின்ற கேள்வி இருக்கும். அடுத்தது, இவர் ஏங்க எல்லாரையும் தண்டிப்பாரா? இவர் நல்லவங்களை மாத்திரம் தண்டிப்பாரா? இல்லை தப்பு செய்கிறவங்கள தண்டிப்பாரா? இல்லை கர்மாவை கணக்கு வச்சு தண்டிப்பாரா? இவர் ஏன் இந்த வேலையை பண்ணுறாரு? இவருக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நிறைய கேள்வி இருக்குங்க. நான் நல்லதே பண்ணுறேங்க, ஆனால் எனக்கு கூட பயமாக இருக்குங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. எந்த கடவுளுமே கஷ்டப்படுத்த நம்மளை பிறக்க வைக்கவே இல்லைங்க. நம்ம நல்லா வாழணுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய வேலை. இந்த சனீஸ்வரரை கோடீஸ்வரர் அப்படின்னு கூப்பிட்டா தான் இவருக்கு பிடிக்கும். ஒரு மனுஷன் உயர்றதுக்கும் அவர் தான் காரணம். அதே மனுஷன் சர்ன்னு கீழே இறங்கிறதுக்கும் அவர் தாங்க காரணம். எதுக்குன்னு பார்ப்போம். நவகிரகங்களில் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த சனி பகவான். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக இவர் அவ்வளோ கொடூரமானவர் கிடையாது. அதனால் இவரை நினச்சி பயப்பட வாய்ப்பே கிடையாது. சனி பகவான் ஒருவரை தண்டிக்க பிறக்கலைங்க. அவர் ஒரு நீதிபதி. நாம் செஞ்ச கர்மாக்களை நமக்கு திருப்பி தர்றவர். நம்ம விளையாட்டாக செய்கிற விஷயங்கள்லாம் மற்றவங்க மனசை பாதிச்சுதுன்னா அவருக்கு பிடிக்காது. அதுக்கு தண்டனை கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்க. அவர் வேலை என்ன? அவருக்கு நீதி கொடுக்கறது தான் அவரோட வேலை. அந்த நீதியை கரெக்டாக கொடுப்பார். நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கோம். ஒரு தப்பை பண்ணிவிட்டு நான் நீதிபதிக்கு மச்சான் மாமா அப்படின்னா நீதிபதி தண்டனை கொடுக்காம விட்டுருவாரா? கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த சீட்டில் உட்காந்தா தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஒரு மருத்துவர் இருக்கார். தன்னுடைய சொந்த கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக அவனுக்கு இனிப்பு மருந்து கொடுத்துருவாரா? கிடையாது. கசப்பு கொடுத்தா சில நேரம் சரியாகும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. அந்த மாதிரி இவரோட விஷயத்தில் இவர் முதல்ல யாருன்றதை நம்ம பார்க்கணும். இவர் நல்ல மனிதர். அதுவும் இல்லாமல் சூரிய பகவானுக்கும் அவரது மனைவி சாயா தேவிக்கும் நிழல் தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான். இவர் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? பயமாக இருக்குது இவரை பார்த்தா. பயப்பட தேவையில்லைங்க. அவர் குழந்தையாக இருக்கும்போது, நிறை மாதமாக இருக்கும்போது அவங்க அம்மா சிவ பூஜை செஞ்சாங்க, அந்த சாயாதேவி. அப்போ சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு அவங்க மேலே பட்டதுனால அவர் கருமையாக இருந்தார். அதனால் வயிற்றில் இருக்க அந்த குழந்தை கருப்பாக பிறந்தது. சனி பகவானுக்கு ஈஸ்வரன் மேலே ரொம்ப பக்தி. அதுக்காக அவரை சும்மாலாம் விட மாட்டார். அவரையும் போய் தப்பு பண்ணால் சும்மாவே இல்லை, கேள்வி கேட்பார். யாருக்கிட்டேயும் அவருக்கு பயமே கிடையாது. இதெல்லாம் பார்த்த அந்த ஈஸ்வரனுக்கே அவர் மேலே ரொம்ப மரியாதை வந்துருச்சு. நவகிரகங்களில் ஆயுள்காரன் அப்படின்றது நீதியை வழங்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது. என்ன மாதிரியே நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன்ற, தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற அப்படின்னு தான் சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. இவரை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், உடனே உங்களுக்கு எல்லா பதிவிலையும் பார்ப்பீங்க, சனி பயிற்சி இந்த கிரகத்துக்கு ஆகாது, இந்த கிரகம் தடம் மாறும், இது ரயில் ஏறும். இதெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம நல்லதை செஞ்சுருந்தா இது எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க. சிலருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன். பொங்கும் சனியில் அவங்க நிறைய துன்பப்பட்டதையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நிறைய நான் சொல்கிறது ஜென்ம சனியில் அவங்க ஓஹோன்னு வாழ்ந்ததையும் பார்த்துருக்கேன். எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதனால தான் ஊர்ஜினமாக சொல்கிறேன். மக்களோட முக்கியமான பயத்துக்கு காரணம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாட்சம சனி. இதெல்லாம் இந்த காலத்துலலாம் அவர் கஷ்டம் தருவார். அது அவர் ஒரு ஜாதகத்தில் நுழையும் போது அந்த நபர் செஞ்ச பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு தண்டனை தருவார். இறைவனாக இருந்தாலும் தவறுன்னா தவறு தானேங்க. அந்த தவறுக்கு தண்டனை கொடுத்து தானங்க ஆகணும். நீங்கள் எந்த
ராசி எந்த இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் தப்பு செஞ்சால் அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதை நிவர்த்தி செய்ய வழி இருக்குது. அதை தான் நான் சொல்ல போகிறேன்னு. யார் யாரை தண்டிப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக எல்லாரையுமே தண்டிக்க மாட்டாருங்க. அகங்காரம், கர்வம் சிலரெல்லாம் யாராலையும் அடக்க முடியாது. அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு தான் அந்த பயம். அவர் தண்டிக்கிற மாதிரி கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். அதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாருங்க. நம்ம அழிக்கிறதுக்காக அவர் நம்மக்கிட்ட இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணத்தை அழித்து நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு. இவர் யார் மேலெல்லாம் பாரபட்சம் பார்க்காம அமைதியாக இருப்பார். எந்த விஷயத்தையும் மூக்க நுழைக்காமல் நல்லா உழைக்கிற உழைப்பாளியை பார்த்தா, நேர்மையாக நடக்கிறவங்கள பார்த்தா, ஏழைகளுக்கு உதவுறவங்கள பார்த்தா, மற்றவங்க துன்பத்தை தன் துன்பத்தால் என்னோட துன்பம் இது அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தா, ஊனமுற்றவர்களுக்கு உதவுறத பார்த்தா, ஏன் இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இவருக்கே ஒரு கால் சரியில்லைங்க, காயம் அடைஞ்சிருக்குது. அதனால் அந்த பாதிப்பு தெரியும். வலி இருக்கவனுக்கு தானங்க பிரச்சனை தெரியும். அதனால் அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்கள பார்த்தா கண்டிப்பாக யாரும் சீண்டி பார்க்காதீங்க. இதனால் பிரச்சனை உங்களுக்கு தான். நான் தான் சொல்கிறேனே, நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதே பிரச்சனையால் இன்னொருத்தர் தாக்கப்படும் போது சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த சனி பகவான் மிக பெரிய நன்மையை அள்ளித்தருவார். இதை நான் மங்கள சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தீமை யாருக்கெல்லாம் செய்வார்? பிறரை ஏமாத்துறவங்க, சோம்பேறிகள், அதாவது எதுக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி சும்மா உட்கார்ந்த இடத்துலேருந்து முதியவர்களை காயப்படுத்துகிறவங்க, அவமதிக்கிறவங்க, தீய பழக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் கடுமையான இவங்களெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவருக்கு தப்பே முதல்ல பிடிக்காது. அதுதான் பிரச்சனை. அவர் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி எந்த தப்பு நடந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். இந்த இடத்துல அவர் ஒரு சிறந்த தந்தையாக தான் இருக்கார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் தண்டனை தர்றது எப்படின்றதையும் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு மார்க்கு கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா அப்பா என்ன பண்ணுவார்? காலை ரெண்டுத்தையும் வெட்டியாக எடுத்துருவார்? கிடையாதுங்க. இங்கே உட்காந்து முட்டி போடுறா 1 மணி நேரம் அப்படின்வார். வலிக்க தான் செய்யும், ஆனால் நிச்சயமாக கால் போகாதுங்க. ஆனால் அந்த தண்டனை நமக்கு அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுதும்போது நிச்சயமாக அப்பா தண்டனை தருவார். நம்ம அதனால் இதை சப்ஜெக்டை நம்ம நல்லா படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்துடும். இந்த தண்டனைன்றது நான் எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக அப்பா தான் கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தை 2 காலம் இல்லாமல் பார்க்க பிரியப்பட மாட்டார். ஆனால் தண்டனை கொடுப்பார். நம்ம அதை பார்க்கும்போது இனி இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த தண்டனை. சரி, இது அவருக்கு நான் என்ன செஞ்சால் எப்படி நடந்தால் பிடிக்கும் அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. சனி பகவான் வழிபாட்டெல்லாம் நினைக்கிறது இல்லைங்க. அவர் கர்மாக்கள் உங்கள் செயலை மாத்திரம்தான் பார்க்குறாரு. நீங்கள் பண்ணுற பூஜை புனஸ்காரம்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் யாருங்க பார்ப்பா? நம்ம வீட்டில் அப்பா தான் பார்ப்பார். எங்கே நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் அங்கே ஒரு குறையை கண்டுபிடிப்பாரா? இது அப்பா தான் செய்வார். அது உங்களை செதுக்கிறதுக்காக பண்ண வேலை. அதை தான் இவர் பண்ணுவார். இவருக்கு நீங்கள் அலங்காரமாக ஒரு அபிஷேகம் பண்ணி நல்ல விசேஷமாக பூஜை பண்ணால் கூட இவர் அதிலெல்லாம் மயங்கிற ஆளே கிடையாதுங்க. ஆனால் எந்த இடத்துல நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கர்மா செய்யலையோ, எந்த இடத்துல உங்களுடைய செயலை தவறாக செய்கிறீங்களோ, கர்மா செய்கிறீங்களோ அதை தான் அதிகம் கவனிச்சிட்ருப்பார். உங்களுடைய வேலையை சலிப்பில்லாமல் நேர்மையாக செய்யுங்க. பெரியவங்களை மதித்து பேசுங்க. உயிர் இருக்க எந்த ஜீவனாக இருந்தாலும் அன்பு செலுத்துங்க. ஊனமுற்றவர்களை
ஆதரவற்றவர்களை உங்களால் முடிஞ்ச உணவு கொடுத்து, துணிமணி ஏதாவது கொடுத்து தர்மம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழக்காமல் இருக்கிறவரை இந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா? அந்த சாட்சி தாங்க இனிமேட்டு நான் சொல்ல போகிறது. இவர் அவ்வளோ நல்ல ஒரு பகவான். அப்படியே சனி பகவான் நம்மளை பிடிச்சிட்டாலும் பயப்பட தேவையே இல்லை. ஒருவேளை உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய ராசியில் சனி பயிற்சி, இந்த கிரகம் பிடிக்குது, அந்த விஷயம் பிடிக்குது, அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செய்கிற நல்ல செயல்கள் செஞ்சுருந்தா அது கொஞ்சம் மாறி நடக்கும். அது எப்படின்றதையும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மாற்றுறதுக்கு எள்ளு கலந்த சாதத்தை தினமும் காக்கைக்கு வைங்க. நல்லெண்ணெயில் சனிக்கிழமை கோவிலில் சனி பகவான் எதிர்க்கோ தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் திரும்பவும் சொல்ல நினைக்கிறேன். நாம் நிறைய தீமையும் மற்றவங்களுக்கு துன்பத்தையும் கொடுத்துட்டு எள்ளு தீபம் போட்டு ஏற்றி எள்ளு சாதம் 4 பேருக்கு கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும்னா அப்போது உங்களுக்கு தண்டனை யாருங்க கொடுக்குறது? அதனால தான் சொல்கிறேன். இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு அவர் இதெல்லாம் ஏற்றுன்னு தான் ஆகணும் அப்படின்னா எப்படி ஏற்றுப்பார்? அவர் பேர் என்ன? கர்மக்காரன். நீதியை தவறாமல் வழங்கக்கூடியவர். நாம் செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு நாம் ரகசியமாக செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் தண்டனை வழங்குகிற நேரம்தான் இந்த சனி பயிற்சி. சரிங்க, நான் நல்லதை தான் செஞ்சுருக்கிறேன், இது வரைக்கும் தவறே செஞ்சதில்லை, என்னால் முடிஞ்ச உதவியை நியாயமாக செஞ்சுருக்கேன், நான் யாரையுமே காயப்படுத்தலைங்க, எனக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும்? என்னுடைய கிரகத்துக்குள்ள, அதாவது என்னுடைய நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சி பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதிலும் இருக்குதுங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சனி பயிற்சி வரும். ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல அவர் ஒரு ஆசானாக இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்கள்கிட்ட யாராவது கெட்ட உறவுகள் இருந்தால் அதை உங்களுக்கு புரிய வச்சு அவங்கள உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுவார். இது நமக்கு அப்போ தப்பாக புரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உண்மையிலே அந்த உறவு இல்லாததுனால நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருக்கோம்ல அப்படின்னு தோணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட திடீர்னு பெரிய அமௌண்ட் இருக்கும், திடீர்னு அது இழக்க வேண்டியே வரலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு காரணமே இருக்குது. அடே முட்டாள், இந்த பணம் உன் கையில் இருக்கும்போது உன் கூட என்னென்ன நடக்குது, உன் கூட சுற்றி இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க, எதையுமே புரியலையே உனக்கு, என் குழந்த இப்படி ஏமாந்து போய் நிற்குத அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா நான் சொல்கிறேன். அப்போ சனி பிரச்சனை நம்மளுக்கு கிடையாதுங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போது அந்த பணத்தை பிடுங்கும்போது உங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய குணமும் உங்களுக்கு அழகாக புரிய வைக்கார். ஏன்னா எப்போவுமே நீங்கள் சொல்லும்போதை விட அனுபவத்தால் புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு தந்தையாக அன்பாக இதை நம்மளை துன்பப்படுத்தவும் செய்கிறாரு, ஆனால் அதே விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தவும் செய்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன தராரு? உங்களை ஒரு கலங்காத உறுதியான மனுஷனாக மாற்றுறாரு. இந்த பயிற்சிகளை அதுக்காக தான் தராரு. இந்த நாட்களில் நீங்கள் செருப்பு, குடை, அப்படி இல்லைன்னா இரும்பு சம்பந்தமான பொருள் யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சனி பகவானின் காயத்ரி நாமத்தை தினமும் 11 வாட்டி சொல்லுங்கள். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி நாமம் இருக்கும். இப்போது இனி உங்களுக்கு நான் சொல்ல போகிற அந்த ஆச்சரியமான அதிசயமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சனி பயிற்சி யாரையும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்காக சொல்ல போகிறேன். அது உங்கள் ராசியில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வழியை தான் சொல்ல போகிறேன். இதை ஒரு மிக பிரபலமான ஒரு மனிதர் செஞ்சுட்டு போயிருக்க விஷயந்தான். மேலே தலைப்பை பார்த்துருப்பீங்க, தசரதன் போரிட்ட சனி பகவான் அப்படின்னு.
இது எதுக்காக அவர் போரிட்டார், இது என்ன பிரச்சனை, தசரதனுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் நடந்த போர் என்ன, இந்த ரகசியம் தெரியணுன்னா அப்போ நம்ம தசரதருடைய அந்த போர் ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கேட்கணும். நம்மளுடைய தசரத மகாராஜா இருக்கார் இல்லையா, ராமருடைய அப்பா, அவருடைய காலத்தில் ஒரு மிக கடுமையான சனிப்பயிற்சி வர இருந்ததுங்க. அது சாதாரண சனிப்பயிற்சி இல்லைங்க, ரோகிணி சகடம் பேதம் அப்படின்னு சொல்லப்படுற மிக ஆபத்தான காலம். அது இப்பெல்லாம் கிடையாது. தசரதர் ஆட்சி செய்யும் அந்த காலத்தில் சனி பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து இறுதியாக ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே நுழைய இருக்கிற நேரம். அப்படி அவர் நுழைஞ்சிட்டா நாட்டில் 12 வருஷம் கொடிய பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு வசிஷ்டர் இந்த தசரதர்கிட்ட எச்சரிக்கிறார். தசரதருக்கு, ஏன்னா ரொம்ப நேர்மையானவர், நல்ல மனிதர், கடவுளை பெற்றெடுத்தவர், ராமருடைய தந்தை, இத்தனை இது இருக்கும்போது அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பார். நான் நடுப்புற சொன்னேன்னு, நல்லது செய்கிறவங்கள சனி பகவான் தாக்க மாட்டார், ஆனால் உலகம் என்னன்றதை புரிய வைப்பார். அதுதான் இந்த தசரதன் பயங்கர துணிச்சல் மிக்கவர். தன்னுடைய நாட்டு மக்கள் பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற நினச்சார். உடனே என்ன பண்ணிட்டாரு, தான் கிட்ட இருந்த தெய்வீக ஒரு ரதத்தை எடுத்துகிட்டு விண்ணுலகுக்கே போயிட்டார். அந்த நவகிரகம் இருக்குது இல்லையா, அங்கேயே போயிட்டார். சனி பகவானை நேருக்கு நேர் பார்த்து நிற்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் நீ நுழையக்கூடாது அப்படின்னு தடுத்தார். ஒரு விஷயம் இங்கே நீங்கள் நல்லா பார்க்கணும். சனி பகவானை நேரடி பார்வையால் யாராலும் பார்க்க முடியாது, பார்த்தால் தாங்க முடியாது. ஆனால் தசரதன் துணிவோடு பயப்படாமல் தன்னுடைய மக்கள் நலனுக்காக, நாட்டுக்காக போரிட துணிந்ததை பார்த்த சனி பகவான் அப்படியே வேந்து போயிட்டாருங்க. உன்னுடைய துணிச்சலையும் மக்கள் மீது வச்சிருக்கிற அன்பையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உனக்கு வேண்டிய வரத்தை கேளு, நான் தரேன். உனக்கு என்ன வரம் வேணும், என்ன சந்தோஷம், என்ன கொடுத்தா உனக்கு சந்தோஷப்படுவேன், கேளு அப்படின்னோடனே தசரதன் என்ன வரம் கேட்டிருப்பார், தான் நல்லா இருக்கணும்னு வரம் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் தனக்காக எதையுமே கேட்கலைங்க. நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் உடைச்சிக்கிட்டு உள்ளே போகவே கூடாது, இதனால் உலகம் பஞ்சத்தில் வாடக்கூடாது அப்படின்ற வரம் தாங்க கேட்டார். எவ்வளோ பெரிய ஒரு சக்தியான வரம் பாருங்க. சனி பகவானும் அதை ஏற்றுக்கிட்டாருங்க. அப்போ இவர் சனி பகவான் மேலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல, அப்போ தான் அவர் மேலே ஒரு பாட்டு பாடுறாரு. தசரத சனி ஸ்தோத்திரம் அப்போ தான் உருவாச்சுங்க. தசரதர் சனி பகவானை போற்றி பாடிய அந்த தசரத கிருத சனி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்பவர்களை நான் துன்புறுத்த மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக சனி பகவான் வந்து அவருக்கு வாக்கு மூலமே கொடுத்துட்டாருங்க. இந்த சோஸ்திரத்தை நீங்கள் நெட்டில் போய் ரீச் பண்ணுங்கள், இல்லைன்னா புக்காக கிடச்சா பாருங்கள். இந்த தசரதர் சனி பகவானுக்கு சொன்ன சோஸ்திரம், போற்றி பாடிய சோஸ்திரம், இதை பாடினா சனி பகவான் அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தரமாட்டார். இதிலேருந்து ஒன்று மாத்திரம்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்க மட்டும் வர்றதில்லைங்க. தசரதன் போன்ற தர்மம் செய்பவர்களிடம் அவர்களது அன்புக்காக வரம் கொடுக்கவும் வருபவர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த சனி பகவானை சாந்தப்படுத்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை அப்போ தான் சொன்னார் தசரதர். இதனால தான் 7.5 சனியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனியாக இருந்தாலும், இல்லை மற்ற சனி திசை காலங்கள் ஏற்பட்டு தீய விளைவுகளை தந்தாலும் குறைச்சி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த மந்திரத்துக்கு இருக்குது. சனியின் அருளை பெற்றுத்தரும் இந்த மந்திரம் சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்துக்குள்
நுழையவே தடுத்த தசரதன் பாடினார். ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு அதிகாரத்தோடு ஒரு மனுஷனால் சொல்ல முடியுதுன்னா அவர் எவ்வளோ நேர்மை வாய்ந்த ஒரு மனிதராக இருப்பார். அப்போ நல்லது செய்கிறவங்கள சனி தண்டிக்கிறதே கிடையாது. தப்பு பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்சவங்க தானே போய் எள்ளு தீபம் ஏற்றலாம், கடவுள் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படி நினச்சா நம்ம தாங்க தப்பு கணக்கு போடுறோம். அந்த நேரத்தில் தான் சனி பகவான் நம்மளை தண்டிக்கிறாரு. சும்மா சும்மா யாரையும் தண்டிக்கிறது இல்லைங்க. நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளவே உட்காந்தா கூட பயப்படாதீங்க. அவர் நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டார். என்ன நம்மளை சுற்றி ஏதாவது கெட்ட சக்திகள் இல்லை கெட்ட நண்பர்கள் கெட்ட உறவுகள் இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்கள வெளியில் துரத்த பார்ப்பார். இதை தான் நம்ம தப்பாக எனக்கு சனி பயிற்சினால் ஒரே பிரச்சனை நிம்மதி போச்சு இல்லைங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற தொல்லையை அவர் விலக்கி வைக்கிறாரு. தப்பு செஞ்சவங்க அதாவது சொல்லுவாங்களே, உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிச்சு தாங்க ஆகணும், அதில் மாற்றமே கிடையாதுங்க. அதுக்காக நம்ம இவரை குறை சொல்லக்கூடாதுல்ல. அவர் நீதிபதி, அவர் அந்த கர்மாவுக்கு நீதி கொடுக்குறவர், அவர் கொடுத்து தானே ஆகணும். அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே நுழையிறத தடுத்த தசரதர் பாடின அந்த பாடலோடைய முதல் வரி நம கிருஷ்ண நீலாய சதிகண்ட நியாயாய அப்படின்னு தொடங்குகிற இந்த பாடல் தான் அந்த சோஸ்திரம். இதை நீங்கள் சனிக்கிழமை கோவிலில் உட்காந்துட்டு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றிட்டு நல்லெண்ணெயில் அங்கே உட்காந்து இதை கொஞ்சம் படிங்க. நிச்சயமாக நான் சொன்ன நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தப்பு பண்ணியிருந்தா தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே, இனி பண்ணாதீங்க. ஆனால் அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏன்னா தப்பை கூட நம்ம உணராமல் இருக்கிறோம். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை தண்டிச்சிடாத இறைவா, நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்கறத விட குறைச்சிடு. அது பெருசாக இருக்கிறத விட ஒரு பெரிய விபத்தை கொடுக்கறத விட சின்னதாக தடுக்கி விழ தான் வைக்கும். இந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி இருக்குங்க. அதனால் இந்த சோஸ்திரத்தை சனிக்கிழமை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அழகாக லிங்க்கு கொடுத்துட்டேன். அந்த தசரதர் எழுதின சனி மந்திரம் ஸ்தோத்திரம் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதை படிச்சிடுங்க. கூகுளில் தேடுங்க, இல்லை புக்காக வாங்கிக்கோங்க. நல்ல உங்களுக்கு இவரது தண்டனைன்றது தந்தை மகனுக்கு கொடுக்கறது போல் சில விஷயங்கள் மகனுக்கு புரிவதே இல்லை அப்படின்னா தந்தை கொஞ்சம் கடினமாக தான் நடக்க வேண்டி இருக்கும். அப்போ தான் அது புரியும். அப்போ புரியறது இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லாவே புரியுங்க. எப்போவுமே ஒருத்தர் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிறத விட கண்டிஷனோடு சொல்லும்போது அது இன்னும் ஆழமாக நம்மளுக்கு புரியும். அதை தான் இவர் பண்ணுறாரு. அதே மாதிரி நல்லவங்களும் துன்பப்படும் போது பயப்பட தேவையே இல்லை. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சனி பகவான் கவசம் போல காப்பார் அப்படின்றது ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா அவரும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். ஹனுமனை வணங்கினா கூட இந்த ஆற்றல், அதாவது சனிப்பயிற்சியோட தாக்கம் குறையோன்றது இருக்குது. அதை விட முக்கியம், ராமநாமத்தை நம்ம அடிக்கடி ஜெபித்தோம்னா அந்த ராமநாமத்தை ஜெபிக்கும் போது ஹனுமன் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருவார். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கம்மியாக இருக்கும். அடுத்தது இங்கேயும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தவறு செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கும்பிட்ற கடவுளால் அது குறைக்கப்படும். அதனால தான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டேன், இந்த சனி பயிற்சின்றது பயப்படாதீங்க. ஒரு நல்ல மனுஷனால் சனிக்கிட்ட வரம் கூட வாங்க முடியுது. இந்த கோடீஸ்வரன் நினச்சா உங்களை உயர வாழ வைக்கவும் முடியும். அவரே நினச்சா உங்கள்கிட்ட இருக்கிற துன்பத்தை விளக்குறதையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம், கோடீஸ்வரனாக ஆக்கிறதையும் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அதே அவர் அந்த கோடிகளை பிடுங்கிறது எதுக்குன்றதையும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். அதனால் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் போயிட்டு தேவையில்லாததெல்லாம் பார்த்துட்டு மனசில் நான் சொன்ன இவ்வளோ நாள் விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சதா சர்வகாலம் எனக்கு தான் சனி பயிற்சி வந்திருக்க, எனக்கு தான் சனி பயிற்சி, இந்த பதிவை சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம்
ஊர்ஜினப்படுத்தி அதை உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற வடிவில் தான் மீண்டும் வந்து தரும். ஜாக்கிரதை. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்ககிட்ட எல்லா ஆற்றலும் இருக்குது. அப்படியே தவறு பண்ணாலும் தப்பு இல்லை. இந்த மந்திரத்தை படிங்க. இனி பண்ணாமல் வாழுங்க. நல்லா இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் எந்த வித துன்பம் இல்லாமல் சிறப்பாக வாழ்வீங்க. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.